சொல்லிட்டா சொல்லுங்க சார். அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றாரு, சகோதரர் வருத்தப்படுறாரு. யார் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதிமுகன்னு ஒரு கொள்கை இருந்தது, அம்மையாருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது, எம்ஜிஆருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது. உதயமின் திட்டத்தையோ உணவு பாதுகாப்பு இல்ல இல்ல சார், நான் பேசும்போது பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன், அவரு பதில் சொல்ல விடல. அப்படிங்கும் போது நான் பதில் சொல்லி முடிச்ச உடனே அவரு பேசட்டும். இல்ல இல்ல நான் வந்துட்டு எதிர்கருத்தை வைக்க விரும்பினேன். அப்ப அவருக்கு சிரமமா இருந்துச்சு சொல்லி இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? நீங்க பேசும்போது நான் சுருக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு புரியுது. நீங்க குறுக்கிட்டு நீங்க தொடர்ந்து அதையே பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது. நான் பேசும்போது நீங்க பேசுனீங்க, பேசுனேன். பேச சொல்லுங்க சார். முடிக்கிறேன். ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம், 2 நிமிஷம் இருக்கு. அமித்ஷா முன்னேற்ற கழகம் ஏன் சொன்னன்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாநிலத்துக்குன்னு உரிமைன்னு ஒண்ணு இருந்தது. வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு பேசுனது எடப்பாடி பழனிசாமி, அக்னிபாத் திட்டத்தை ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி, முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சது. நீங்க பேசுங்க, குறுக்கிடுங்க. நான் பேசுறீங்க, குறுக்கிடாதீங்க தயவு செய்து. கொஞ்ச நேரம் இந்த சட்டங்கள்லாம் ஆதரிச்சது அதிமுக. இதுக்காக தான் வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்க. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, அம்மையாருக்கு வாரிசு இல்ல, அதனால வரல. எங்களுக்கு வாரிசு இருந்து வருது, மக்கள் ஏத்துக்கிறாங்க. எல்லா வாரிசுங்க அரசியல ஜெயிச்சிருக்காங்களா? எல்லா வாரிசு எல்லா துறையிலும் ஜெயிச்சிருக்காங்களா? வாரிசுன்றது மக்கள் ஏத்துக்கணும். கொள்கை சார்ந்த சித்தாந்தம் மக்கள் தான் முடியும். நீங்க ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவி அம்மையார் ஊழலுக்காக ஒரு கட்சியோட தலைவர் லஞ்சம் வாங்கி கட்சியோட பதவி கொடுத்து உலகத்திலேயே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.